வரலாற்றில் இன்று தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தேடி கெட்டு பால்பட்டு கிடந்த இப்பாரத தேசம் தன்னை தம் பாடல்களால் வாழ்விக்க வந்த மகாகவி பாரதி சின்னசாமி ஐயருக்கும் லட்சுமி அம்மையாருக்கும் எட்டயபுரத்தில் மகனாக உதித்த தினம். இதம் தரும் மனையின் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் பதம் திரு இரண்டும் மாறி பழி மிகுந்து இழிவுற்றாலும் சுதந்திர தேவி நின்னை தொழுது நின்ற பாவலன். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமை தன்னை கொளுத்திட புஜங்கள் உயர்த்தியவர். ஏழை என்றும் அடிமை என்றும் எவரும் இல்லை, ஜாதியில் இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லையே என்ற கனவுகளை சுமந்தவர். காலத்தால் அழியாத தமிழ் நெருப்பு பாரதி இந்ஞாலத்தில் உதித்த தினம் இன்று. இவரின் இயற்பெயர் சுப்பிரமணியன். சுப்பையா என்றழைக்கப்பட்டவர் தம் 11ஆம் வயதிலேயே கவி பாடும் புலமை பெற்றிருந்ததால் எட்டயபுரம் அரசவையால் பாரதி என்ற பட்டம் வழங்கி பாரதியார் என்றழைக்கப்பட்டார். 1904 சுதேசமித்திரன் பத்திரிகையில் உதவி ஆசிரியராக பணியாற்றினார். அதே 1904 முதல் 1906ஆம் ஆண்டில் சக்கரவர்த்தினி என்ற பெண்கள் மாத இதழில் ஆசிரியராகவும் பணியாற்றினார். 1907 இந்தியா என்ற வார இதழையும் பாலபாரதம் என்ற ஆங்கில இதழையும் தொடங்கினார். இந்திய தேசிய காங்கிரசின் தீவிர தேசியவாதியான பாரதியார் பிபின் சந்திரபாலை அழைத்து வந்து அவரை இங்கு உரையாற்ற வைத்து அந்த உரையை இந்தியா என்ற வார இதழில் கட்டுரையாக வெளியிட்டார். ஆங்கிலேய அரசு அவருக்கு பிடிவாரன் பிறப்பித்தது. 1908ஆம் ஆண்டு புதுச்சேரிக்கு தப்பிச் சென்ற பாரதியார் இந்தியா என்ற வார இதழையும் விஜயா என்ற தமிழ் நாளிதழையும் புதுச்சேரியின் வார இதழான சூரியோதயம் இதழையும் நடத்தினார். புதுச்சேரியிலேயே தங்கியிருந்து 1918 வரையிலும் தனது தமிழ் பணியை ஆற்றினார். 1921ஆம் ஆண்டில் செப்டம்பர் 11ஆம் நாள் இம்மண்ணுலகை விட்டு முண்டாசு கவிஞர் மறைந்தார். நன்றி.